எப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடுங்க இந்த ஆளு திவாகரோட கல்யாண போட்டோ தான் இப்போ தீவிரமா சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்கு. இந்த ஆளு சம்மர் சீசன்ல ஒரு வாட்டர் மெலனை வாங்கி தின்னுட்டு கைய ஆட்டி ஒரு வீடியோ போட்டதுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டு இப்போ இங்கே வந்து நிக்கிறாப்புல. திவாகர் இது வரைக்கும் எக்கச்சக்க சேனல்ஸ்ல இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதையும் உருப்படியா கொடுக்காம வைத்த கலக்கத்துன்னு பாதியிலே எழுந்து போறதா இவரோட வழக்கம். அப்படி எல்லா இன்டர்வியூஸ்லயுமே இவரை விசாரிக்கும் போதும் கொஸ்டின்ஸ் பண்ணும் போதும் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஒரு கட்டு பிரம்மச்சாரினும் இன்னும் அவருக்கு பொண்ணு பார்த்ததே இருக்கிறதாவும் நான் யூத்துங்க, நான் சிங்கிளுங்க, நான் மெண்டலுங்கன்னு பாபநாச படத்துல வர மாதிரி ஒரே பொய்ய எல்லா இன்டர்வியூலையும் அடிச்சு விட்டு போயிருக்காரு. சரி, இந்த ஆளை பார்த்தாலே அவனும் பொண்ணு தந்திருக்க மாட்டான்னு நம்மளும் நினைச்சு விட்டுருப்போம். கடைசியில பார்த்தா இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் குடும்பம் நடத்திட்டு டைவர்ஸும் ஆகியிருக்கான். ஒரு பக்கம் இந்த போட்டோ வைரல் ஆகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எங்க பாரு ஏஐல எடிட் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் போட்டு தள்ளுறதுனால ஒருவேளை கண்டிப்பா இதுவும் ஒரு ஏஐல எடிட் பண்ண போட்டோவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எது உண்மைன்னு தெரியாம எதுக்கு இதை பேசிக்கிட்டுன்னு கன்ஃபியூஷன்ல சுத்திக்கிட்டு இருக்க, அப்போதான் ஒரு வீடியோ கண்ணுல வசமா மாட்டுச்சு. ஆமாங்க, இது 100% இல்ல 200% ஒரிஜினல் போட்டோ தான். நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஜூன் மாசம் 2018 கல்யாணம் ஆகியிருக்கு. தன்னோட கல்யாணத்துல போட்ட கோட் சூட்டை தூக்கிட்டு வந்து ரீல்ஸ்ல போட்டு டான்ஸ் ஆடி வச்சிருக்கிறாரு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாவே எனக்கு தோணுது, இந்த ஆளு நிஜமாவே ஒரு பயங்கரமான நடிகன். எவ்வளவு உஷாரா இத்தனை நாளா இத்தனை மாசமா இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி எவ்வளவு சாமர்த்தியமா போய் சொல்லியிருக்கான். நான் சிங்கிள்னும் யூத்துனும் சொல்லிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சில்மிஷம் பண்ணிக்கிட்டு லவ்னு கண்டென்ட்டை வச்சு சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. தயவு செஞ்சு இந்த ஆளுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டை ரெடி பண்ணி கொடுங்க. எப்படிலாம் நடந்து போச்சு, இப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்களா? ஐயோ, இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க மக்களே. அண்ட் நம்மளோட மைக் டாக்கிஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.